ஆண்டவர் இதுவரை நம்மை பாதுகாத்து வழிநடத்தியிருக்கிறார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. காலைதோறும் அவை புதியவைகள் என்ற வார்த்தையின்படி என் நீதி நிமித்தம் அவர் ரட்சிக்கல, அவருடைய இரக்கத்தின்படியும் மறு ஜென்ம சுவாசத்தின்படியும் புதிதாக்கப்பட்ட பரிசுத்தாவின் வல்லமையினால் அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவர் நித்தமும் என்னை வழிநடத்தி தினமும் என்னை பாதுகாத்து ஒவ்வொரு வேளையும் தேவைகளை சந்தித்து என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாத மெட்டாதமான பெரிய காரியங்களை வாய்க்கச் செய்யும் வார்த்தையின்படி சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வார்த்தையின்படி சிறுமைப்பட்ட நமக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்திருக்கிறார். எல்லா நிலையிலும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாய் இந்த நாளில் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை ஒவ்வொரு 25 பேராயங்களுக்கும் கொடுக்கப்பட்ட தலைப்பு கடவுளும் பல்சமய மக்களும், கடவுளும் அனைத்து பற்றுறுதியாளர்களும், திரியேகவும் அனைத்து நம்பிக்கை மக்களும், கடவுளும் அனைத்து சமய பற்றுறுதி கொண்ட மக்களும், காட் அண்ட் பீப்புள் ஆஃப் ஆல் பெட்ஸ். எல்லா மக்களுக்கும் கடவுளுடைய பக்தி இருக்கு. உலகிலே இந்தியாவில் தான் பல சமயங்கள் கொண்ட நாடு. ஒரு சமயத்திற்காக ஒதுக்கப்பட்ட நாடு இந்தியா இல்லை. இன்னைக்கு ஒரு சிலர் அதை சொல்றாங்க. நான் ரிலிஜன் பிலாசபி எம்ஏ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் இயர் ரிலிஜனை பற்றி எழுதணும். ஒரு சமயத்தை பற்றி ஒரு குறிப்பிட்ட வார்த்தை எழுதினாதான் மார்க்கே போடுவாங்க. அது இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் வாசிப்பாங்க. இன்ட்ரோடக்ஷன் எப்படி ஒரு சமயத்தை பற்றி தெரிந்தெடுத்துக்கிறாரு. ஒரு சமயத்தை பற்றி சொல்றப்போ பல சமயங்களை ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்டதான் ஒரு சமயம். பல சமயங்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால இந்தியாவில் பல சமயங்கள், பலவிதமான சமயங்கள் இருக்கு. அந்த பலவிதமான சமயங்களை ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்டதா இந்து சமயம் என்று சொல்றாங்க. பொதுவாக கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையும் அவங்க யூத மக்கள் தங்களுடைய சமயம் பெருசுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நியாயப்பிரமாணம், ரோமர் இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட பகுதி ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நியாயப்பிரமாணம் மட்டும்தான், கட்டளைகள் மட்டும்தான், அதை கடைபிடிங்கிறது மட்டும்தான். ஆனா சங்கீதம் 66 இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அனைத்துலக மக்களே கடவுளை போற்றுங்கள், எல்லாரும் கடவுளை துதியுங்கள். கடவுள் என்பவர் ஒரு பொதுவானவர். அதுதான் பெரியார்ட்ட போய் நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க என்று சொன்னாங்க. பெரியாருடைய கொள்கை, பெரியாருடைய பெரியாருடைய சிலைக்கு கீழே எழுதுறப்போ அவருடைய கொள்கை கடவுள் இல்லை, கடவுளை சொல்லுகிறவன் முட்டாள்னு எழுதி வச்சுப்பாங்க. அவர்கிட்ட சொல்றப்ப நான் எங்கடா சொன்னேன், நீங்க தாண்டா கடவுள் இல்லைங்கிறீங்கன்னாரு. அவர் அப்படியே டாம் போட்டு தான் பேசுவார். நீங்க தாண்டா கடவுள் இல்லைன்னு சொன்னீங்க. கேட்டவங்களுக்கு ஷாக்காய், நாங்க எங்கடா கடவுள் இல்லைன்னு. நான் தான் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போனால் அங்கேயும் சர்ப்ளைஸு ஸ்டோல் போடுறேன், பெண்டிகா சர்ச்சுக்கு போனால் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறேன், ஏஜி சர்ச்சுக்கு போனால் கருப்பு பண்டு வெள்ளை சட்டை போடுறேன், இப்படிலாம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறோமே. அவங்க பார்த்தா அவங்க கரணைக்கு மேலே பேண்ட் போட்டுக்கிறாங்க, கரணைக்கு மேலே லுங்கி கட்டிக்கிறாங்க, இவங்க கேட்டால் உடம்புல கத்தி வச்சுருக்காங்க, இவங்க ஒரு கலர் விதமான ட்ரெஸ்ஸோடு இருக்காங்க, இவங்க இவ்வளோ செயின் போட்டுக்கிறாங்க, நாங்கள் எங்கே கடவுள் இல்லைங்கிறோம் அவங்க சொன்னாங்க. அவரோடு பேசினவங்க சொன்னாங்க பெரியார்ட்ட, நாங்கள் எங்கப்பா கடவுள் இல்லைன்னு சொன்னோம், நீ தானப்பா கடவுள் இல்லைன்னு சொல்கிற என்று கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நான் சொல்லலை, யூதன்ட்ட போய் சொன்னால் கடவுள் ஒருவர், நீ இயேசு சொல்கிற எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்னு யூதன் சொல்கிறான். முகமதியிட்ட போனால் நபிகள், அதாவது இறைவன் ஒருவன், இறைவன் மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க. அவர் இறைவனுங்கிறாரு, இவர் கடவுள்னு சொல்றாரு, இவர் தேவன் சொல்றாரு, இவங்க ஒரு கடவுளுங்கிறாங்க, நீங்க ஒரு கடவுளுங்கிறீங்க. அப்ப அவன் சொல்றப்ப உங்க கடவுள் இல்லைன்னு அவன் சொல்றான், இவன் சொல்றப்ப உன்னைய கடவுள் இல்லைங்கிறான், நீ சொல்றப்ப அவனை கடவுள் இல்லைங்கிற. மொத்தத்துல எல்லாத்தையும் கூட்டி நான் கடவுள் இல்லடான்ட்டேன், நீங்க சொன்னதே உங்களுக்கு பதிலா சொல்லிட்டேன். பொதுவா கடவுள் என்பவர் ஆவியாயிருக்கிறார், அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், அவர் ஒளியாயிருக்கிறார். ஒளி கேண்டில்,
எப்பவுமே மேலோக்கி எரிந்து கொண்டிருக்கும். தீபமானது எப்பவுமே கீழே எரியாது. நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அந்த லைட், அந்த தீயானது கீழே வராது, மேலதான் எரியும். அதே மாதிரி கடவுளான எப்போ மேன்மையானவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எத்திசையிலும் ஒளி வீசி கொண்டிருக்கிறார். நம்ம அடைச்சாதான் அந்த ஒளி இன்னொரு பக்கத்துக்கு போகாது. நம்ம அடைக்காம இருக்க வரை அந்த ஒளி 4 பக்கமும் 5, 6 பக்கங்களும் ஒளி கீழ் மேல் சைட்ல எல்லா இடங்களும் ஒளி கொடுக்குது. ஏற்றத்தாழ்வு இல்லாதவர் கடவுள். கடவுள் என்பவர் எல்லாரும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். அந்த கடவுள் என்பவர், அதுதான் ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றார், நியாயப்பிரமாணம் முக்கியம் இல்ல, நியாயப்பிரமாணம் முக்கியம் இல்ல. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்றப்போ நானே நல்ல மயமே குட் ஷெப்பர்ட். அதுதான் தாவீது சொல்றப்ப சங்கீதம் 23ல கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். கடவுள் ஒரு நல்ல மேய்ப்பனாய், நல்ல வழிகாட்டியாய் நம்மை வழி நடத்தி கொண்டு போகும் ஆண்டவர். அவர் யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ, அதாவது ஏசாயா 29:17 நினைக்கிறேன், சிறுமைப்பட்டவர்களை படி சொல்றப்போ அவர் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். எளிமையானவர் இசைவேலுங்கிற பரிசுத்த கடவுளுக்குள் களி கூறுவார்கள் சொல்லப்படுறது. யார் பின்தங்கின நிலைமையில இருக்காங்களோ, யார் கைவிடப்பட்ட நிலைமை இருக்காங்களோ, அந்த மக்களுக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த மக்களுக்கு அவர் உயிர் கொடுக்கும் ஆண்டவர். யார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அதுதான் சங்கீதம் 66 கடைசி 2 வசனங்கள். தம்முடைய ஜெபத்தை அவர் தள்ளல, என் விண்ணப்பத்தை கேட்கிறார், லிசன் பண்றாரு. நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறப்ப, அது எந்த மதத்தை, எந்த இனம், எந்த மதம், யாரா இருந்தாலும் அவரை நோக்கி அழைக்கிறப்ப அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அவரை நோக்கி அழைக்கும் மக்களுக்கு ஒரு IMS பனித்தளத்துல காளிமேளா, ஒடிசால காளிமேளால இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பனித்தளத்துக்கு போயிருந்தோம். நான் அன்னைக்கு IMS உடைய பிரசிடண்டா இருந்தேன். ஜெனரல் செக்ரட்டரி GS வர்றாருன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். பிஷப் எப்படி சர்ச்சுக்கு வந்தா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி GS ஃபீல்டுக்குள்ள போறாங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். ஒரு டெம்போ ட்ரோலரில் போகிறோம். எங்களுக்கு முன்னால் 2 எஸ்கார்டு. ஏன்னா அந்த டெம்போ ட்ரோலர் மட்டும்தான் போகும். அதில் வேற ஒரு சைக்கிள் கூட சைடில் போகிறதுக்கு வழி இல்லை, ரொம்ப ஒட்டி இருக்கும். திடீர்னு ஜாம் ஆகிடும். அதனால முன்னால் ஒரு வண்டி, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, வண்டி பிரேக் டவுனா எங்களை திரும்ப கூட்டு போகிறதுக்கு இன்னொரு டாட்டா ஏஸ் முன்னால் எக்ஸ்ட்ரா போய்கிட்டு இருக்கு, போக முடியாத இடத்துக்கு. அந்த இடத்துல ஒரு சர்ச்சு டெடிகேஷனுக்கு போயிருந்தோம். அங்கே தூத்துக்குடி முன்னாள் MP ஒருத்தர், ஒரு நார்த் இந்தியன் பேர் வரும், எனக்கு பேரை மறந்துட்டேன், அவர் வந்திருக்கிறார். அவர் கட்டி கொடுத்த சர்ச், தூத்துக்குடியே MP, ஒரு 2-3 டேமுக்கு முன்னால் இருந்தவர், அவர் வந்திருக்கார். அந்த சர்ச்சையில் அங்கே போய் ஒரு 50 பேர் ஞானஸ்தானம், தண்ணி வேகமாக ஓடுது. இதே மாதிரி ஒரு மழை காலம், நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்க நேரத்தில் போனோம். 50 பேருக்கு அந்த ஆற்றுல ஞானஸ்தானம் கொடுத்து அந்த சர்ச் ஊருக்கு நடுவில் கட்டியிருக்காங்க. ஊருக்கு நடுவில். அங்கேருந்து எந்த பக்கம் போனாலும் 15-20 கிலோமீட்டர், 3.5 மணி நேரம் ட்ராவல். 2 வீலரில் போனீங்கன்னா 2 ஹவர்ஸ் ட்ராவல். ரோடே கிடையாது. ரோடை எந்த பக்கம் போனாலும் 2 வீலர் போனால் 2.5 மணி நேரம். கார்லாம் இல்லை அவங்ககிட்ட. ரொம்ப பின்தங்கின உள்ளடங்கிய ஒரு கிராமம், உட்கிராமம். அந்த கிராமத்து பேர் ஒரு தடவை தான் போயிருந்தேன். அந்த சர்ச்சு டெடிகேஷன், அந்த ஊரே குழும்பி இருக்காங்க. இந்த ஊரே, அந்த கிராமமே 100 விழுக்காடு அந்த சர்ச்சுக்குள்ளே வந்திருக்காங்க. அந்த சர்ச்சில் பண்ணுறப்ப அந்த இடத்த கொடுத்தவர், அந்த சர்ச்சுக்கு இடம் ஸ்பான்சர் பண்ணி நிறைய பணம் கொடுத்த அந்த லோக்கல் விசுவாசி சொல்கிறார், என் உடம்புல ஒரு விதமான அரிப்பு இருந்துச்சு, ஒரு ஸ்கின் டிசீஸ் இருந்துச்சு. ஸ்கின் டிசீஸ்க்கு நாங்கள் டாக்டர்கிட்ட போனால் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் போனோம். 20 கிலோமீட்டர் போகிறதுக்கும் எங்களுக்கு டைமிங் 2 நாள், போகிறதுக்கு ஒரு நாள், வர்றதுக்கு ஒரு நாள், அங்கேருந்து டாக்டரை பார்க்க ஒரு நாள். பக்கத்தில் காளிமேளா தான் பெரிய சிட்டி, அதுலேயும் அவ்வளோ பெரிய டாக்டர்ஸ் இல்லை. அதை விட பெரிய டாக்டர்னா ஒரு வாரம். எத்தனையோ வைத்தியங்கள். அந்த ஸ்கின் டிசீஸ், உடம்பெல்லாம் அரிப்பு, தடுப்பு. எங்களுக்கு விடுதலை இல்லை, கண்ணீரோடு இருந்தோம், எங்களுக்கு வாழ்வு இல்லை.
அப்ப இந்த லோக்கல் இவாஞ்சலிஸ்ட் மிஷனரி அவங்க சொல்றாங்க, பாஸ்டர்னு சொல்றாங்க, ஐயான்னு சொல்றாங்க. இந்த லோக்கல் ஐயா வந்தாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. அவர் யாருன்னா நம்ம அனுப்புற மிஷனரிக்கு கீழே லோக்கல்ல ஒரு 10-15 இவாஞ்சலிஸ்ட் இருப்பாங்க. லோக்கல் அந்த மொழி லோக்கல் லாங்குவேஜ் பேசுற மக்கள். ஒரு சாதாரண மனிதர் சைக்கிள், அவர் போய் ஜெபம் பண்ணாராம். டாக்டர் டிஜிஎஸ் தினகரனோ, பென்னிகினோ, பில்லிகிராகமோ, டிஜிஎஸ் அப்புறம் மோகன் சி லாசரஸோ, பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் போல சாதாரண ஒரு மனிதர் ஜெபம் பண்றார். அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் எங்களுக்கு வாழ்வு கொடுத்தார். நாங்களும் ஜெபித்தோம். எத்தனையோ வருஷங்களா எங்க மக்களுக்கு ஒரு ஸ்கின் டிசீஸ், எல்லா மக்களுக்கும் இருக்குமா. 100 பேர்ல 90-95 விழுக்காடு எல்லா மக்களுக்கும் இருக்குமா. ஆனா ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் எங்களுக்கு வாழ்வு கொடுத்தார். நாங்கள் எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டோம், ஆனா ஒரு தெய்வமும் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கல. இந்த கடவுள், இந்த ஆண்டவர் எங்களுக்கு வாழ்வு கொடுத்தார். அதனால எங்க ஊருக்கு நடுவுல, ஊருக்கு பொதுவான இடத்தை அவரை தொழுது கொள்வதற்காக நாங்கள் எங்களுடைய இடத்தை கொடுத்து இந்த சர்ச்சை நாங்க கட்டியிருக்கோம். அதுல 50% அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதுதான் சங்கீதம் 66:6 சொல்றப்போ 7 சொல்ற, அவர் தம்முடைய வல்லமையினால் ஹிஸ் பவர், எம்பயர் பவர்ல என்று ரூலர், அரசாளும் ஆண்டவர், எப்பொழுதும் அரசாளும் ஆண்டவர். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது, துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. அந்த 19-20 மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். அவர் உண்மையாய் எனக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கும், விண்ணப்பத்தை கேட்கும், செவி கொடுக்கும் ஆண்டவர். சத்தத்தை கேட்டார், என் வாய்ஸை கேட்கும் ஆண்டவர். என் ஜெபத்தை தள்ளல. தமது கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு தோத்திரம் உண்டாவதாக. அவர் கிருபை என்னை விட்டு என்ன பண்ணல, அவர் தள்ளல. அவர் எப்பவுமே என்னோடு இருந்து எனக்கு வாழ்வு கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர். அவர் எப்பவுமே என்னோடு கடந்து வந்த ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பவுமே நம்மை கைவிடுறதில்லை. அந்த ஆண்டவர் எப்பவுமே நம்மை கைவிடுறதில்லை. ஒருவேளை இந்த கடவுளே தெரியாத மக்கள் ஆண்டவரே வானத்தை பூமி படைத்த தகப்பனை தெரியாத ஆண்டவருக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எந்தவித துன்பங்கள், தொல்லைகள், துயரங்கள் மத்தியில தன்னை நினைத்து, அந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்துல அந்த பெண், அவள் யூதன் அல்ல, அந்த பெண் ஒரு கிறிஸ்தவ பெண் அல்ல, யாருன்னே தெரிய, ஏழை பெண், வியாதி உள்ள பெண், தள்ளப்பட்ட பெண். மார்க் 5ஆம் அதிகாரத்துல 12 வருடம் உதறுவர்கள் பெண். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல ஏழை பெண், ஏதோ ஒரு வியாதியினால தாக்கப்பட்ட பெண். மார்க் 5 லேகியோன், பல விதமான இன்னல்கள் மத்தியில வாழ ஒரு மனிதன். அவளுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்த தகப்பன் நமக்கும் வாழ்வு கொடுக்க ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா கடவுள் எல்லா மக்களுக்கும் ஆண்டவர். ஒருவேளை நம்ம வைத்திருக்கிற பவர்ல தேவன், திருவிலியத்துல கடவுள், இன்னொரு இடத்துல ஆண்டவர், எல்லாம் ஒண்ணுதான். தேவன் என்பது பல தேவன்கள் இருக்காங்க. அதனால இந்த தேவன் வேண்டாம், கடவுள், அவங்களும் தான் கடவுள்னு சொல்றாங்க. கடவுள் என்பவர் கடந்து நிற்பவர்னு சொல்றாங்க. ஆனா எதை வாசித்தாலும் நம்முடைய வழி எப்படி இருக்கு, நம்முடைய வழி எப்படி இருக்கு, ஆண்டவருக்கு ஏற்ற வழியாய் காணப்படுகிறதா, ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய வியாதியின் மத்தியில, கடன் பிரச்சனையின் மத்தியில, துன்பங்கள் மத்தியில, தொல்லைகள் மத்தியில, தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுக்க மாட்டீங்களா, எனக்கு ஒரு உயர்வை கொடுக்க மாட்டீங்களா, என்னை நீங்க உயர்த்த மாட்டீங்களான்னு கேட்கிறப்போ அவர் எல்லா நிலையிலும் நான் நல்ல மேய்ப்பன் அவர் சொல்லார். I am a good shepherd, நான் நல்ல மேய்ப்பன். 16 வசனத்துல சொல்றாரு, இந்த தொழுவத்தில் உள்ள இல்லாத ஆடுகளை நான் தேடுறேன்ப்பா. ஈசியுடைய பிரதம பேராயர் ஃபாதர் ஆஃப் பிஷப் எஸ்ராயா சொல்வார், இந்த தொழுவத்தில் உள்ள அநேக ஆடுகள் வெளியே இருக்கு, அதெல்லாம் உள்ள கூட்டிட்டு வாங்க பாரு ஈசிஐக்கு. அப்படி தூர பார்வை, அது அப்படி தூர பார்வை. ஆனா ஜீசஸ் சொல்றப்போ, இங்க இல்லாம நிறைய மக்கள் வெளியே இருக்காங்க,
இங்கு இல்லாம அவர்களே நான் கொண்டு வர வேண்டும். அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது நான் ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பன். ஒன் ஷெப்பர்ட். நான் ஒரே மேய்ப்பன், ஒரே மந்தை, வேற்றில்லை. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கிறிஸ்துவுக்கு எல்லாரும் உண்டு. கலாத்தியர் 3:28 சொல்லாரு, பிலிப்பியர் 3:11 சொல்றாரு. வேற்றுமை இல்லை. ஆனா இன்னைக்கு தான் திருச்சபைகள் புரிந்து கிடக்கு வேற்றுமையினால. இந்த பேராயம் இவங்களுக்குரியது, இந்த பேராயம் இவங்களுக்குரியது, இந்த சர்ச்சை இந்த மக்களுக்குரியது, இந்த சர்ச்சை இந்த மக்களுக்குரியதுன்னு நம்ம பிரித்து வைத்திருக்கிறோம். அழகா சொல்லார், நான் ஒரே மேய்ப்பன், ஒரே ஆடு, ஒரே தொழுவம், நோ டிஃப்ரெண்ட். படித்தவன் இல்லை, படிக்காதவன் இல்லை, ரிட்டையர்ட் ஆனவன் இல்லை, ரிட்டையர்ட் ஆகாதவன் இல்லை, கலரா இருக்கேன்னு இல்லை, கருப்பா இருக்கேன்னு இல்லை, எல்லாம் என் மேய்ப்பன் என்ன, எனக்குள்ள ஒண்ணுதான் சொல்றார். பணக்காரன் இல்லை, ஏழை இல்லை, பணத்தை வச்சவன் தான் என்ன பண்ணியிருக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பணத்தை வச்சிருக்காலும் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு கூட 36 வருஷமா சுகர் பேஷண்ட்டு. ஆனால் நான் எதுவுமே சாப்பிட முடியாது. போன வாரத்தில் ஏதோ ஒரு நார்த் இந்தியாவுக்கு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். வெரைட்டியான ஸ்வீட்டு, சூப்பர் ஸ்வீட்டு. ஆனால் பார்க்க தான் முடியும், என்னையெல்லாம் சாப்பிட முடியாது. நேற்று கூட திருநெல்வேலிக்கு இல்லை போய் 10 கிலோ அல்வா வாங்கினேன் லட்சுமியில். கூட இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன் 1/4 கிலோ 1/2 கிலோன்னு. ஆனால் டேஸ்ட்டு கூட என்னையால், டேஸ்ட்டு பார்த்தாலே சுகர் 500க்கு போயிடுது, A1C 15க்கு போயிடுது, கையாலெல்லாம் ஊற்ற வந்துடுது, பார்க்க தான் முடிஞ்சது. அப்போ ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்குள்ள நம்ம எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறோம், அந்த ஆண்டவற்றை நம்ம எந்தவித கவலை இல்லாமல், தகப்பன எனக்கு வாழ்வு கொடுங்க, நீ 65 வயது முடிய போகிற நிலைமையில இருக்கிறேன், இத்தனை ஆண்டுகள் எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறோம், எல்லா நிலையிலும் என் ஜெபத்துக்கு விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறார். அப்பப்போ இந்த நீ செய்யறது தப்புப்பா, கரெக்டா அதுக்குரிய ஒரு ஆளை கொண்டு பேசுவார், அதுக்குரிய ஆளை கொண்டு என்கிட்ட பேசுவார். நீ போற ரூட்டு தப்பா இருக்குன்னு கரெக்டா போன வாரம் ஒருத்தர் சொல்றார். அப்புறம் அலர்ட் ஆகிற. ஏன்னா அவர் வானத்தையும் பூமி முடித்து சர்வவல்லமை தேவன், மைட்டி காட். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்லிதாங்க. அதுதான் வாசிக்கிறப்போ ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்துல, நீ பூமியின் கடையாந்திரங்கள்ல போய் இருந்தாலும் சரி, அங்கே நான் பாம்பு அனுப்பிடுவேங்க. அவருடைய பவர், என்னுடைய பவர் இவ்வளவு பெருசுங்கிறார். அந்த ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்துல எனக்கு திரும்ப ராத்திரி 12 மணிக்கு ஐயாட சொல்லி, ஐயா என்னை தயவு செஞ்சு 11:30 மணிக்கு விட்டுருங்க, என்னால ஒண்ணுமே முடியல, ரொம்ப டயர்டா இருக்கிறேன், ரொம்ப டிராவல், என்னால முடியலன்னு. அண்ணா ஐயா அன்போடு, அண்ணே வந்துருங்கன்னார். அவருடைய அன்புக்காக சரி கடவுள்கிட்ட இந்த வாரம் இன்னைக்கு ஒழுங்கா வேலை செஞ்சுட்டேன், இந்த வாரம் முழுவதும் என்னை கரெக்டா கொண்டு போயிடுவாருங்கிற நம்பிக்கையோடு வந்துட்டேன். இந்த வாரம் ஃபுல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு கஷ்டத்தை பார்க்கலனா, இன்னைக்கு ஒரு சர்வீஸை கட் பண்ணிட்டாலும் இந்த வாரம் ஃபுல்லா தகராறு தான். அது பிராக்டிக்கலா என் லைஃப்ல நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் சொல்ற வானத்திலும் அவர் சர்வமுள்ள தேவன், அவர் உருகி போங்கிறார். அவரை விட்ட வழியில அவர் தான் கடவுள். அதாவது மலையை கூட 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, மேல் வீட்டறையில், தமது மேல் வீட்டறையில் அறையை கட்டி, மேல வானத்தின் மேல அறையை கட்டி, பூமியின் கீழ் அஸ்திபாரப்படுத்தி, சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து, அவைகளை பூமியுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது என்னுடைய நாமம். த நேம் ஆஃப் த லார்ட், என்னுடைய நாமம் கர்த்தர், மைட்டி காட். அவருக்கு மிஞ்சினது ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற நிலைமையில, இன்னைக்கு இந்தியால சுவிசேஷம் சொல்வதற்கு பெரிய தடைகள், அடிக்கடி அடி. UP எல்லாம் சர்ச்சஸ் டெடிகேட் பண்ணி 10 வருஷம் ஆயிட்டு. நிறைய சர்ச்சை NMS, IMS, விஸ்வானி, FMB கெட்டி ரெடியா வச்சிருக்காங்க. டெடிகேஷன்ங்கிற பேர் இல்லாம சர்வீஸ் நடக்கு, லோக்கல் பீப்புள் போறாங்க. ஞானஸ்தானம் அதிகம் இருக்கு UPல, மத்திய பிரதேசத்தில் ஞானஸ்தானம் அதிகம் இருக்கு. ஆனா நாம் கடவுளை அறிவிக்க முடியாத ஒரு நிலைமை. அங்க மட்டும் இல்ல, தமிழகத்துல திருநெல்வேலியில தென்காசியில சுவிசேஷம் அறிவிக்க முடியல. கிராமங்கள்ல அவ்வளவு எதிர்ப்பாளர்கள் கிளம்பியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு மத வெறி மக்கள் மத்தியில் இருக்கு.
கிறிஸ்தவன்ட்டையும் இருக்கு, மற்ற மக்கள்கிட்டையும் மத வெறி இருக்கு. மத வெறி இல்லை, நியாயப்பிரமாணம் இல்லை. நியாயப்பிரமாணத்தை எப்படி செய்யணும்? ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் தான் தெளிவாக சொல்றார். நீ நியாயப்பிரமாணத்தின்படி நட. நியாயப்பிரமாணம் ஒரு வேஷம் அல்ல, மற்றவருக்கு ஒரு சாட்சியான வாழ்வு. மற்றவருக்கு ஒரு சாட்சியான வாழ்வு, அதுதான் நியாயப்பிரமாணம். நேற்று ஜேம்ஸ் உடைய ஃபவுண்டர் பிரசிடென்ட் அகஸ்டின் ஜெபக்குமாருடைய அந்த யூடியூப்ல ஒரு சின்ன ஸ்கிட்டு கேட்டேன். சின்ன ஸ்கிட்டு காமெடிக்காக, மெசேஜுக்காக அப்படி கேட்டுக்கிட்டே வரப்போ அகஸ்டின் ஜெபக்குமார் வந்தார். அவர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாராம். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்போ 2 கைகள் இல்லையா ஒருத்தருக்கு. இந்த ஒரு ஷோல்டரில் ஒரு டப்பா தொங்க போட்டிருந்தாராம். 2 கையும் இந்த இதுக்கு கீழே இல்லையா, அந்த ஹார்ம்ஸ் கீழே இல்லையா, கட் பண்ணியிருக்கேன். தர்மம் பண்ணுங்கன்னு ட்ரெயினில் கேட்டுக்கிட்டே வந்தாராம். ஒருத்தர் 20 ருபீஸ் கொடுத்தாராம். 20 ருபீஸ் டப்பாவை காட்டினாராம். போட்டுட்டு 15 ரூபாய்க்கு திரும்ப எடுத்துக்கிட்டாராம். 5 ரூபா மட்டும் அவனுக்கு கொடுத்தாரா. அவருக்கு தோத்துச்சுன்னா ஐயா டீ விலை 10 ரூபான்னாராம். நான் கொடைக்கானலில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய பிஸ்னஸ் மேட்டர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் போயிருக்கப்போ ஒருத்தருக்கு 1 ரூபா கொடுத்தேன். 10 வருஷத்துக்கு முன்னால். அப்போ 50 காசு 4 10 காசுலாம் இருந்துச்சு. 1 ரூபா கொடுத்தேன். திரும்ப நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டான். இப்போ நாங்கள் கொடைக்கானலில் 1 ரூபாலாம் வாங்குறது இல்லை, 10 ரூபா தான் குறைஞ்சது. ஏன்னா நாங்கள் எங்கள் சங்கத்தில் முடிவு பண்ணியிருக்கோன்ட்டான். இது கொடைக்கானல்னு சொல்லிட்டார். நேரடியாக ஏன்ட கொடைக்கானலில் அந்த அண்ணா ரோடில் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நடந்த சம்பவம். அதே மாதிரி அவர் 15 ரூபா கையில் டப்பாவில் தேடி எடுத்தாரா. அவர்கிட்ட சொன்னாரோ டீயோட விலையே 10 ரூபாங்க, நீங்கள் 5 ரூபா தான் கொடுக்கீங்களேன்னு கேட்டுட்டு போயிட்டார். போய்கிட்டே இருக்கப்போ அங்கே போய் ஒருத்தர் 100 ரூபா கொடுத்தாரா. இவர் தான் அகஸ்டின் ஜெபக்குமார். 100 ரூபா கொடுத்தனா நீ டப்பாவில் போடுங்கன்னு, நீங்களும் 95 ரூபா எடுத்துக்க போகிறீங்களான்னு கேட்டாரா. டப்பாவை கட்டி எடுத்துக்கோங்க ஐயான்னாராம். ஏன்னா அவர் ஒரு 5 நீங்கள் ஒரு 5, 10 ரூபா டீக்கு சரியாக போச்சுன்னாராம் அவர். இப்போ இவர் சொன்னாராம் இல்லை 100 ரூபாயும் உனக்கு தான்னாரா. எந்த 100 ரூபாயும் எனக்கா தரீங்க? யுவர் ஜீசஸ், நீங்க இயேசுவா? அவர் பேட்ஜ் குத்தல, இயேசு ரட்சிக்கிறான்னு பேட்ஜ் குத்தல. ஒரு சில சைக்கிள் முழுதும் எழுதியிருப்பான், லாரி முழுதும் எழுதியிருக்கோம், பஸ்ஸில் எழுதியிருக்கோம், நம்ம காரில் முன்னால பின்னால் எழுதியிருக்கோம், கர்த்ததாமே உனக்கு முன்னே போகிறோம் எழுதியிருக்கோம், எல்லா வசனமும் எழுதி வச்சிருக்கோம். ஆனால் அந்த மாடல் லைஃப், அதுதான் கிறிஸ்தவம். அதுதான் அப்போஸ்தலர் 11:24 சொல்ற, அவர்கள் நல்லவர்களும் பரிசுத்தாவின் வல்லமையில் நிறைந்தவர்களும் விசுவாசத்திலும் நிறைந்திருந்தார்கள். அந்தியாவில் அவர் கிறிஸ்தவ என்று பெயர். He is a good people and Holy Spirit and faith. இந்த 3 தான் விசுவாசத்தின் அடிப்படை. சென்ட் பால் சர்ச் பாரம்பரியமிக்க திருச்சபை. இங்க ஆல்டர்லன்னு பேசுறதுக்கே இப்போ இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு நினைச்சேன், சர்ச்சை டெடிகேட் பண்ணா எப்போ நம்மளை கூப்பிடுவாங்களா. அந்த ஆல்டர்ன்னு ஒரு பாரம்பரியமிக்க திருச்சபையில் பேசுறதுக்கு அவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைப்பது ரொம்ப கஷ்டம். அதுக்கு போகணுன்னா இதே மாதிரி அங்கி போட்டுக்கணும், சர்ப்ரைஸ் போட்டுக்கணும், அந்த ஸ்டோல் போட்டுருக்கணும், ஆர்டினேஷன் வைக்கணும், பிஷப் தலையில் கை வைக்கணும். ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு அதுக்கு ஒன்றுமே இல்லை. பரலோகத்துக்கு போகிறதுக்கு இது எதுவுமே இல்லை. இதெல்லாம் ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூ நூல் எதுக்குங்கிற மாதிரி. அதாவது பரலோக நரகத்தை பற்றி ஒருத்தர் பேசுகிறப்போ சொன்னார், நீ கிறிஸ்தவன், நீ யூதன், நீ சாட்சின்னு சொல்கிறப்போ கடந்த நாளில் ஒரு போன மாதத்தில் கேட்ட ஒரு வாட்ஸ்அப் ஞாபகம். 2 பேர் பரலோகத்துக்கு போனாங்க. ஒரு ஏழை, ஒரு பணக்காரர். ரொம்ப பெரிய பணக்காரர், ரொம்ப தரித்திரம் பிடிச்ச ஏழை. ஏழைக்கு பரலோகத்தில் இடம் கிடைச்சது, பணக்காரருக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. அப்போ அந்த பணக்காரர் கொஸ்டின் ரைஸ் பண்றாரு, எனக்கு எதுக்கு இடம் தரல? எங்க ஊர்ல இவன் பிச்சைக்காரன், எங்க ஊர்ல நான் குளம் வெட்டியிருக்கேன், பெரிய குளம் வெட்டியிருக்கேன், அந்த குளத்துல எவ்வளவு பேர், எதுக்கு என்னைக்கு கெல்லணுங்கிறப்ப அங்க இருக்க தெய்வ தூதர்கள் சொன்னாங்க, ஒன்றும் இல்லைங்க, இப்படி புக்கை பரட்டிட்டு சொன்னாங்க, ஒரு நாள் இவர் பாருங்க, ஒரு குளத்துல ஒரு பிச்சைக்காரன் ரோட்ல போறப்ப மயங்கி விழுந்துடுறான்,
நேற்று டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் பேச போகிறாரு, மக்கள்லாம் மயங்கி மயங்கி விழுறாங்க. அதே மாதிரி மயங்கி விழுந்துட்டான். மயங்கி விழுந்தனும் குளத்துலேருந்து தன் இரு கையில் அள்ளி, உள்ளங்கையில் அள்ளி அந்த முகத்தில் தண்ணியை கொடுத்து, தொண்டையில் தண்ணியை கொடுத்தாரு. அதனால் உயிர் வந்துச்சு. இவர் ஏழையாக இருந்தாலும், ரொம்ப பிச்சைக்காரனாக இருந்தாலும், ஒரு பிச்சைக்காரனுக்கு உதவி செய்கிறாரு, அதனால் இவருக்கு பரலோகம். அப்போ அவர் சொன்னார், இந்த குளத்தை வெட்டினதே நான் தான் பண்ணாராம். போன பணக்காரன், அந்த குளத்தை வெட்டினதே நான் தான். குளம் வெட்டுறது கோடிக்கணக்கான ரூபா, அந்த ஊருக்கு தண்ணி வேணும்னு வெட்டினதே நான் தான் சொன்னாராம். அப்பொழுது அந்த தேவதூர் சொன்னதாங்க, அதெல்லாம் 100%, அதெல்லாம் புக்கில் எழுதியிருக்கு. நீங்கள் தான் குளத்தை வெட்டினீங்க, ஆனால் குளத்துக்கு முன்னால் பெரிய ஒரு கல்வெட்டு வச்சுருக்கீங்க, இந்த குளத்தை இன்னார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கன்னு சரியாக போச்சு எழுதியிருக்கீங்க, அதனால் நீங்கள் வெட்டின தர்மம் அந்த ஸ்டோனோட சரியாக போச்சுன்னாராம். கிறிஸ்தவம் என்பது மாடல் லைஃப். அந்த மாடலே தான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்பது இயேசு கிறிஸ்துட்ட போய் கேட்குறப்போ லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போய் ஒட்டகத்தின் காதில், அதாவது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைய முடியுமா? லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் யார் சமாரியன், அப்படியே நீ போய், யாருப்பா சமானியன் என்று நிதானிக்கிறேன் என்று சொன்னார், நீ போய் அப்படி செய்யினார். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கடவுள். ஆண்டவர் இங்கே இருக்கிறார்னா நாம் பிறருக்கு என்ன செய்யணும்? சென்ட் பால் சர்ச்சில் மூலம் நிறையா எஜுகேஷன் கொடுக்குறீங்க, நிறையா சர்ச்சை கொடுக்குறீங்க, நிறையா ஹெல்ப் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறோம். அந்த மாடல் லைஃப் தான் நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். அதுதான் கிறிஸ்தவம். அதுதான் இன்னைய சூழ்நிலையில் காட் அண்ட் பீப்புள் ஆஃப் ஆல் பிளேஸ், நம்மகிட்ட ஆல் பிளேஸ், எல்லாம் கடவுளும் பல்சமய மக்களும், கடவுள் நம்மோடு இருக்கிறார். இந்த பலதரப்பட்ட இந்தியாவில் சமண சமயம், பௌத்த சமயம், பல சமயங்கள் இருக்கிற நாட்டில் நாம ஒரு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற மக்களாய் அல்ல, அதன்படி செய்கிற மக்களாய். பௌத்த சமயத்துல சொல்றப்போ ஒரு மிஷினரி வெள்ளத்துறை மாதிரி இன்னொரு சேவியர் ஒரு மிஷினரி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு சொன்னார். வெள்ளத்துறையா தான் சொன்னாரா எனக்கு ஞாபகம் இல்லை. பௌத்த சமயத்தில் 5 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது, 5 மணிக்கு மேலே சாப்பிட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா அந்த தவறி அந்த கொசு கூட நம்ம அந்த அடிச்சிருவோமா, சாப்பிட்றப்போ கடிச்சதால் வாய்க்குள்ள போயிருப்போம், கொசு செத்தா கூட உயிரங்கள் கொல்லக்கூடாது, ஒரு உயிரினும் கொல்லக்கூடாது. அதான் பௌத்த சமயத்துடைய பெரிய கொள்கை, உயிரே கொல்லக்கூடாது. ஆனால் மருமக மாமியாருக்கு 5 மணி 6 மணிக்கு தான் சாப்பாடு கொடுப்பலாம், மத்தியான சாப்பாடு. எதுக்குன்னா ஒரு கொசு செத்துரும், அந்த அம்மா 5 மணிக்கு மேலே சாப்பிடாதான், அதனால 5-6 மணிக்கு மேலே சாப்பாடு கொடுக்குமா, பட்னியாவே இருந்த அந்த அம்மா செத்து போச்சான். இங்கே இல்லை கடவுள். நம்முடைய லைஃப் எப்படி காணப்படுது? இன்னைக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளோ மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. கடந்த நாட்களில் NMS உடைய மிஷன் ஃபீல்டு போயிருந்தேன். டார்ஜிலிங் கீழே டேப்லிங்கிற ஒரு இடத்துக்கு, டார்ஜிலிங் கீழே டேப்லிங் 10 கிலோமீட்டர். நிறையா ஸ்டே ஹோம்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் பஸ் இல்லை, போக்குவரத்து கவர்மெண்ட் போக்குவரத்து இல்லை. 10 அடி ரோடு இல்லை. 10 கிலோமீட்டருக்கு 2 மணி நேரம் ட்ராவல். 10 கிலோமீட்டர் போனால் 1.5-2 மணி நேரம். இன்னும் ஒரு சில இடங்களில் நடந்து தான் போகணும். அந்த இடத்துல 2-3 கிலோமீட்டருக்கு 4 வீலர் டிரைவ் ஜீப்பு தான் போகும். அடுத்த 2 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டருக்கு நடந்து தான் போகணும். ரொம்ப தலைகீழ பள்ளம். அதில் ஒரு ஸ்கூல், 25 பிள்ளைகள், வெறும் 25 பிள்ளைகள். அதில் 4 டீச்சர்ஸ் 5 டீச்சர்ஸ். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வசதி இல்லாமல் NMS வச்சுருக்கு. அதை கொடுத்து அந்த இடத்த கொடுத்தது 50 சென்ட். 89 வயது, இப்போ 90 வயசு அவருக்கு. நல்ல 6.25 அடி உயர்ந்தவர் இப்போ 3.25 அடி உயரமாயிருக்கார். ஊனி குறுகி நடக்க முடியாமல், ஏன்னா மேடும் பள்ளமும் நிறைந்த பகுதி, தலைகீழ ஏறுது, தலைகீழ இறங்குது. ரொம்ப தடுமாடி 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 நடந்து வர்றார். ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்தார். அவர் அந்த பிள்ளைகள் படிப்பதற்கு அந்த இடத்த கொடுத்துருக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, சர்ச்சுக்கு வர மாட்டாருன்னு ஞானஸ்தானம் வாங்கலை. அங்கே வேலை செய்கிற ஒரு அம்மா ஆயாவாக வேலை செய்து, கணவர் இல்லை, 7 பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்குது. தன்னுடைய வீடை 2 ஆக்கி அது ஹோம் ஸ்டே ஆக்கியிருக்கு. சின்ன இடத்துல இது இருக்கு. பாதியை ஹோம் ஸ்டேக்கு ஆக்கி பாதி இந்த பிள்ளைகளுக்கு தங்க ஹாஸ்டல் ஆக்கியிருக்கு.
அது குளிர் பிரதேசம். நிறைய ஆண்கள் வேலைக்காக வெளியே போயிடுறாங்க, நிறைய பெண்கள் வேலையை தேடி வெளியூருக்கு போயிடுறாங்க. தவறுகள் நிறைய நடந்து கொண்டிருக்கு, போகிற இடங்களையும் வர்ற இடங்கள்லையும் நல்ல வாழ்க்கை இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல ஹோம் ஸ்டேக்காக வந்த மக்களுக்காக அந்த அம்மா இடத்த கொடுத்து அதில் வர்ற வாடகை மூலம் அந்த 7 பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க. அந்த 25 பிள்ளைகளில் பாதி பிள்ளைகள் நடந்து வருவதற்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 3 மணி நேரம், காலையில் 3 மணி நேரம் நடந்து வருது. 1லேருந்து 5 வரையும் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் நாட் பெர்மிஷன் த கவர்மெண்ட். அங்கேருந்து இன்னொரு ஸ்கூலில் என்எம்எஸ் ஸ்கூலில் கொண்டு 6th அப்புறம் சேர்க்குறாங்க. எந்தவித அடிப்படை வசதி இல்லை, நடந்து போகணும், நடந்து வரணும். அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் தனக்கு கணவன் இல்லாத நிலைமையில் 7 பிள்ளைகளுக்கு தன்னுடைய வருமானத்தில் தன்னுடைய வீட்டில் வந்த வாடகையில் அந்த பிள்ளைகள் அந்த அம்மா கணக்கு பார்க்குது. என் கண்களில் கண்ணீர் வந்துச்சு. தகப்பனே, அங்கே மிஷனரியாக இருப்பது சாமியிலையருடைய கிளாஸ்மேட்டு. 2 பேரும் ஐயராதுக்கு செலெக்ஷன் ஆக போகிறாங்க. இவர் ஐயர் ஆகிட்டார், ஒரு மிஷனரியாக போயிட்டார். 2 பேரும் ஒரே சர்ச்சு, வண்ணார்பேட்டை சர்ச்சு. 2 பேருமே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறாங்க. இதை நினைக்கிறப்ப நான் கொடைக்கானலில் என்னுடைய பிஸ்னஸ்க்காக 35 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பத்தில் போகிறப்போ 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து போய் என்னுடைய பிஸ்னஸ்க்கு போயிருக்கேன். பஸ்ஸு போகாது. ஆனால் இன்னைக்கு கொடைக்கானல் மலையில் பஸ்ஸு போகாத கிராமங்களே கிடையாது. 10, 15, 20 வருஷத்தில் எல்லா கிராமங்களுக்கும் ரோடு போட்டு எல்லா இன்டீரியர் கிராமங்களுக்கும் பஸ்ஸு போகுது. அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்குறோம். அவங்க நம்மோடு கடந்து வருவதற்கு இன்னும் 50 ஆண்டுகள் ஆகும். ஒருவேளை அன்னைக்கு மிஷினரிகள் இங்கே வந்து கண்டுபிடிச்சதால தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி இருக்கோம். இன்னைக்கு மிஷினரிகள் அங்கே போல, இன்னைக்கு இருக்கிற மிஷினரிகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமையில, அந்த மிஷனுடைய தேவைகளை சந்திக்க முடியாத நிலைமையில, அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியாத நிலைமையில இன்னைக்கு எவ்வளவு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த மக்களுக்கு ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய், ஒரு உண்மையான யூதனாய், ஒரு உண்மையான இஸ்ரவேலனாய், அதுதான் கிறிஸ்தவம். அதுதான் இந்த பல்சமயம். அந்த பல்சமயம் அங்கதான், அங்க வழிபாடு என்பது கடவுளுடைய வழிபாடு அவங்கள்ட்ட ரொம்ப ஜாஸ்தி. ஆனா உண்மையா அவங்க தெரியல, ஏற்றத்தாழ்வு காணப்படுது. இதுல நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? அந்த அர்ப்பணிப்போடு இந்த காலை நேரத்துல தகப்பனை எங்களோடு பேசியிருக்கீங்க. ஒரு விசை கூட நன்றி செலுத்துகிறோம். எங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா. உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே. உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. நான் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்துவனாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ ஒரு விசை கூட நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். உண்மை நோக்கி பார்க்கிறோம். உங்களுடைய கிருபை தேடி வந்திருக்கிறோம். உங்களுடைய இரக்கத்தை தேடி வந்திருக்கிறோம்ப்பா. நீர் ஜீவனுள்ள தகப்பனப்பா. இந்த பல்சமய சூழலில் உண்மை சாட்சியாக நாங்கள் அறிவிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்கப்பா. வலதுகைக்கும் இடதுகைக்கும் தெரியாத மக்கள் இந்தியாவில் அழிந்து கொண்டிருக்காங்க. ஜாதிய பெருமையில், இன பெருமையில், கல்வி இல்லாம, நாகரிகம் இல்லாம, தவறான வாழ்வில் மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறப்பா. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அந்த ஊழியத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கிற மக்கள் மத்தியில இன்னைக்கு நான் இந்த தேவையோடு, இந்த கண்ணீரோடு, இந்த பிரச்சனைகளோடு வந்திருக்கிறேன். இவ்வளவு துன்பங்களோடு வந்திருக்கிறேன். எனக்கு வாழ்வு கிடைக்காதா ஏக்கத்தோடு ஜெபிக்கிற, தன்னுடைய பிரச்சனை என்னை பார்த்தா பணக்காரர், நான் பென்ஸ் கார்ல வந்திருக்கேன், இவ்வளவு பெரிய பங்களா எனக்கு இருக்கு, இவ்வளவு பெரிய தொழில்கள், இத்தனை பேரும் என்கிட்ட வேலை செய்யறாங்க, ஆனா அமைதி இல்லாத வாழ்வில் உட்கார்ந்து இருக்கிறப்ப அமைதியை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு அமைதியை தாங்க, வாழ்க்கையில் ஒரு அமைதியை தாங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இப்ப இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. அறுவடை மிகுதி